எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த மட்டன் ஃப்ரை பண்ணலாம். அதுவல்ல கொஞ்சம் மிளகாத்தூள், வீட்டில் ஆட்டி வச்ச மிளகாத்தூள், கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறீங்க. மல்லித்தூள் இதெல்லாம் உங்களுக்கு அளவு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிடுறேன். ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் செஞ்சு வச்சுருக்கிறேன். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் அப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி அப்படி ஒரு கொஞ்ச நேரம் அப்படி ஊறட்டுங்க. அப்புறம் குக்கரில் வைக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டு, அப்புறம் குக்கரில் வைக்கலாம். 1/2 மணி நேரம் வச்சுங்க. இதில் வேணுங்கிறதில் குக்கரில் சேர்த்துருக்குறேன். வேணுங்கிறத கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துடலாங்க. மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க. அதை நான் உப்பு ஃபஸ்ட்டு போடுற மறந்துட்டேன். உப்பு போட்டுருங்க. நான் இப்போ போட்டுடுறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. கடாயில் வெங்காயம், கருவேப்பிலை அப்படியே கொஞ்சம் வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அந்த மட்டனை போட்டுடலாம். இதில் வந்து சால்ட்டு வேணுங்கிற அளவுக்கு சால்ட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் வரமிளகாத்தூள், பெப்பர் தான் கொஞ்சம் நிறைய போட்டுருங்க. அப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பரான மட்டன் ஃப்ரை ரெடிங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.